இஸ்லாம் தர்மம் செய்வதை, சதக்கா கொடுப்பதை மிக பெரும் வணக்கமாக, அமலாக கருதுகின்றது. பெரிய பேரிச்சம்பழ கீற்றையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறது இஸ்லாம். அந்த வகையிலே எமது இந்த குறும்படம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்தால் எமது இந்த யூடியூப் சேனலை டிவி 5005 என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலாவின் அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஆமீன். ப்ரோ, என்ன நடக்குது? நேத்து மறைக்காரு உனக்கு நிவாரணமா தந்த அரிசி தானே இது? என்ன செய்துகிட்டு இருக்க? ஆமந்துர, மறைக்காரு நேத்திரவு தந்த அரிசி தான் இது எனக்கு நிவாரணமா. ஆனா இரவெல்லாம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல, கவலையா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, உங்களோட இந்த ஏரியாவுல லாக்டவுனால பாதிக்கப்பட்ட 2 குடும்பமும் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா சரியான பதில் ஒன்றும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல. அதால என்னால முடிஞ்சது இதுதான், எனக்கு நிவாரணமா கிடைச்சதுதான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு உதவிய அந்த குடும்பத்துக்கு செய்யணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கிட்ட வந்துட்டு. இங்க பாரு ப்ரோ, லாக்டவுனோ கீடவுனோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா தர்மம் கொடுக்கிற விஷயத்துல நான் உறக்கமாகத்தான் இருப்பேன். அதனாலதான் பாரு, இவ்வளவு செல்வத்தோட நான் இந்த ஊர்ல இருக்கிறேன்னு சொன்னா இந்த உறக்கம்தான் காரணம். விளங்கி கொள்ளணும். என்ன செல்வம் தர, என்ன பணமும் செல்வமும்? முகமது நபி சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாளைக்கும் 2 வானவர்கள் பூமிக்கு வருகை தாராங்க. ஒரு வானவர் பிரார்த்திக்கின்றார். எப்படி? யாரு தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுடைய செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக என்று ஒரு வானவர் பிரார்த்திக்கின்றார். மற்ற வானவர் பிரார்த்திக்கின்றார். என்ன என்று சொன்னா, யாரு எந்த செல்வந்தன் தர்மம் கொடுக்காம உலோபித்தனம் செய்கின்றானோ அவனுடைய செல்வத்தை அழித்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார். இத நபி அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னால ஞாபகம் இருக்காண்டு பாருங்க, உங்களோட 2 ஸ்டோர்கள் பத்தி எரிஞ்சிச்சு.